அமுல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மறுத்து போவது ஆகியவற்றுக்கு அமுலில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஐயா கப்பு டப்பாங்க வந்திருக்கு ஐயா, சும்மா குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா. இதான் தலைவா டப்பாங்க, குவாலிட்டி முறுக்கா இருக்கும் தலைவா. நீங்க போட்டீங்கன்னா டப்பாங் டப்பாங்னு இருக்கும் தலைவா. சாரி தலைவா, எல்லாம் டப்பாங்கன்னு தான் ஐயா கூப்பிடுறாங்க. என் பேரே மாத்திட்டாங்க ஐயா எல்லாரும். எனக்கு பாப்பா ஒண்ணு இருக்கு. அதுவுமே நான் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தேன் ஐயா. பிளாட்ஃபார்ம்ல தான் கடை போட்டிருந்தேன். நான் ராஜா பொகுத் ஃபேமிலிலாம் கிடையாது. சில கடையை உங்களுக்கு தெரியல, ரொம்ப சின்ன கடை தான். இங்கே தான் ஐயா இருந்தேன். நான் 8 வருஷமா கடை வச்சிருக்கேன். இப்போ ரோட்ல உங்களை வந்து இந்த மாதிரி டப்பாங் ப்ரோ அப்படிலாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுல? ஒரு சில நேரம் நல்லா இருக்கு, ஒரு சில நேரம் போதையில வந்து ரொம்ப போதையில பேசுறாங்களா, அதுதான் எனக்கு வெறுப்பேத்துற மாதிரியே தோணுது. ஒரு சிலவங்க ஒரு 30-40% போதையை போட்டு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற எதுவுமே இல்லை ஐயா. ஐயா எனக்கு போன் போட்டு அசிங்கமா திட்டுவாங்க ஐயா. ரொம்ப அன்வான்ட் கால்ஸு. வீட்டில் 2 மணி 3 மணிலாம் ஃபோன் பண்ணும் போது எனக்கு குழந்தை இருக்கு. ஏதோ ஒரு கால் 2 கால் பண்ணா பரவாயில்ல, என் பொண்டாட்டி மண்டக்கு இருக்காவரா. அதுக்கப்புறம் நான் ஃபோன் கால்ஸே அட்டன் பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் வார்த்தை நல்லா பேசுவான், டப்பாங்கன்னுவான், சொல்லு தம்பின்னுவேன். அதுக்கப்புறம் பேசலாம் பச்சை பச்சையா வரும். ஐயா ஒரு நாள் கடையில உட்காந்துட்டே இருந்தேன். செப்பல் பேர் பாத்தீங்கன்னா டிபாங்கோன்னு இருந்தது. டிம்பாகோவுக்கு முன்னாடியே ஒன்னு சீம் டப்பாக்கு டம் டம்னு ஒன்னு ஓடி இருந்ததுல ரீல்ஸ்ல அந்த மாதிரி நான் அதுல இருந்து லைட்டா கொஞ்சம் சுட்டு இதுல எடுத்து போட்டேன். டப்பாங்க ஐயா, குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. நீங்க போட்டீங்கன்னா டப்பாங் டப்பாங்னு இருக்கும் ஐயா. இந்த இடத்துல மட்டும் பிஞ்சிரும் ஐயா. இதா ஐயா கதை. யூத் சென்டர் தமிழுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து டப்பாங், அதாவது இன்ஸ்டாகிராம் யூடியூபை திறந்தாலே வந்து இவர் சத்தம் தான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா டப்பாங் ஷாப். இப்போ தலைவர் உள்ள இருக்காரா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ டப்பாங் ஷாப்பை பத்தி போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. நம்ம வந்திருக்கோம், தலைவர் உள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ள போய் பார்ப்போம், தலைவருக்கு நிறைய பேசலாம் வாங்க. தலைவா ஐயா வணக்கம். நமஸ்காரம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. தலைவா இன்ஸ்டாகிராம் யூடியூப் திறந்தாலே உங்க சத்தம் தான் இப்ப கேட்டுட்டு இருக்கு. அப்படியா? டப்பாங்ட்டு இருக்கா? டப்பாங்லாம் டப்பாங் இருக்கு தலைவா. இதான் தலைவா டப்பாங்க. குவாலிட்டி முறுக்கா இருக்கும் தலைவா. நீங்க போட்டீங்கன்னா டப்பாங்னு இருக்கும் தலைவா. சாரி தலைவா, பிஞ்சிரும் தலைவா. எல்லா செருப்புமே பிஞ்சிரும் தலைவா. ஊர் உலகத்துல நானே குழந்தையில இருந்து ஒரு 5000 செருப்பு போட்டிருப்பேன். நீங்க ஒரு 10,000 செருப்பு போட்டிருப்பீங்க. எல்லா செருப்பும் பிஞ்சுதான் தலைவா. ஆனா உண்மையா எத்தனையோ பேர் வந்து கடையில வியாபாரம் பண்றாங்க, நம்மளும் ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கோம். ஜென்யூனா இருக்கீங்க தலைவா நீங்க. இல்ல தலைவா, எனக்கு பொய் சொல்ல பிடிக்கல தலைவா. எனக்கு நான் ரொம்ப ஆசையும் படல தலைவா. எனக்கு ஒரு நாளைக்கு 10 செருப்பு வித்தா கூட ஒரு 2000 வியாபாரம் ஆச்சுன்னா கூட வீட்டுக்கு போனோமா, நல்லா ஜாலியா பாப்பா கூட விளையாண்டோமா, ஒய்ஃபை வெறுப்பேற்றணுமா, அவ்வளவுதான் ஐயா, முடிஞ்சிச்சு ஐயா. எனக்கு ஆகாவோன்னு சம்பாதிக்கணும்லாம் சத்தியமா எனக்கு ஆசையே இல்லை ஐயா, வந்ததே இல்லை. பணம் காசு இருக்கிறவனுக்கு தான் தூக்கம் வராது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா கூட நல்லா தூங்குறேன். காலைல 10 மணிக்கு தான் எந்திரிப்பேனே, 10:30 மணிக்கு குளிச்சுட்டு கடைக்கு வருவேன். அதாவது இப்போ நாங்கள் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்துருக்கும் போது டப்பாங் தலைவரை பத்தி போடுங்க, அவரை பத்தி கொஞ்சம் கேளுங்க, எங்களுக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனாலதான் இப்போ நாங்கள் இங்க வந்திருக்கோம். நம்ம நிறைய பேசலாமா? பேசலாம் ஐயா. நீங்க ட்ரெண்ட் ஆனதே வந்து அந்த டப்பாங் அதுதான் அந்த சவுண்ட்னாலதான். சரிங்களா? அந்த டப்பாங் அப்படின்னா என்ன, எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படி ஒரு வார்த்தைய? ஐயா ஒரு நாள் கடையில உட்காந்துட்டே இருந்தேன். செப்பல் பேர் பாத்தீங்கன்னா டிபாங்கோன்னு இருந்தது. டிம்பாகோவுக்கு முன்னாடியே ஒன்னு சீம் டப்பாக்கு டம் டம்னு ஒன்னு ஓடி இருந்ததுல ரீல்ஸ்ல அந்த மாதிரி நான் அதுல இருந்து லைட்டா கொஞ்சம் சுட்டு இதுல எடுத்து போட்டு மாடிஃபை பண்ணி டிபாங்கோன்னு இருந்ததுல அதுல யோசிச்சேன். உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சேன்னா ஐயா டப்பாங்க ஐயா, குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. நீங்க போட்டீங்கன்னா டப்பாங்னு இருக்கும் ஐயா. இந்த இடத்துல மட்டும் பிஞ்சிரும் ஐயா. இதா ஐயா கதை. அவ்வளவுதான். அதாவது இந்த பிராண்ட் பேர் வந்து டிபாங்கோ. அத டப்பாங்க மாத்திட்டீங்க. ஆமா டப்பாங்கன்னு. இப்ப பாத்தீங்கன்னா செப்பல்னு யாரும் செப்பல்லாம் சொல்றது இல்ல, எல்லாம் டப்பாங்க தான். எல்லாம் மார்க்கெட்டுக்கு போனாலும் எந்த நிறைய கடைக்காரங்க கூட எனக்கு நான் பாய் பண்ணி வச்சுங்க,
எல்லாம் டப்பாங்க இருக்கா எவனுமே செருப்பே சொல்றது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. விடுங்க பாய், உங்களுக்கும் கொஞ்சம் பிசினஸ் ஜாலியா போட்டுமே அப்படின்னா. ஆனா யார் வியாபாரத்தையும் அமுக்கி விட்டோ அழிச்சு விட்டோ எனக்கு முன்னுக்கு வரணும்னு ஆசை இல்லை. என்ன மாதிரி எவ்வளோ சின்ன வியாபாரிங்க வளர்ந்து வருவாங்க, புரியுதுங்களா? அதனாலதான் நான் யார் வியாபாரத்தையும் இது பண்ணதில்லை. டப்பாங்க ஐயா, குவாலிட்டி முறுக்கா இருக்கும் ஐயா, இழுத்தா பிஞ்சிரும் ஐயா. இதோட சும்மா சொல்லிட்டு அவள் தான் என் கடையில் அவ்வளோ ரேட்டு கொடுக்குறேன்னு ஆகணும் அந்த மாதிரி எதுவுமே வேணாம் ஐயா, அது தப்பு ஐயா. ஆமா, ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அதுல வந்து நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டோம். அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னா அதை அப்படியே எதுவுமே பண்றது இல்லை ஐயா. ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், டப்பாங் அதாவது உங்க பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு பேர் வச்சிருக்கீங்க வந்து டப்பாங் தலைவர் அப்படின்ட்டு. எல்லாம் டப்பாங்கன்னு தான் ஐயா கூப்பிடுறாங்க, என் பேரே மாத்திட்டாங்க ஐயா எல்லாரும். அதான் இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ உங்களை பத்தி சில வார்த்தைகள். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் செப்பல் கடை வச்சிருக்கேன். சும்மா இருக்க நேரம் ஏதோ வீடியோ போடுவேன். அப்படிதான் வந்து பிஸ்னஸ் இல்லை, ரொம்ப டல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆகும் சம்பாதிக்கலாம் எனக்கு ஆசை இல்லை ஐயா. ஒரு நாளைக்கு 10 செருப்பு விற்றா கூட கஞ்சோ கூழோ ஏதோ குடிச்சு வீட்டில் ஜாலியாக போய் நிம்மதியாக தூங்கிடணும் ஐயா. அவ்வளோதான். எனக்கு பாப்பா ஒன்று இருக்குது, ஏதோ எனக்கு கடவுள் கொடுத்துருவான் ஐயா. ஒரு நாளைக்கு 1000 1500 ஏதோ கொடுத்துருவான். மற்றபடி எனக்கு எதுவுமே ஆசைலாம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ போடுறது அவ்வளோதான். சும்மா ஃபன்னாக ஜாலியாக வீடியோ போட்டு அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். இப்போ கடை எப்போ ஆரம்பிச்சிங்க? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கடை? நான் கடை ஆரம்பிச்சு ஒரு 8 வருஷம் ஆச்சு ஐயா. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு நான் கடை ஆரம்பிச்சு. நானா அப்பயே போட்டேன், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டீங்க. ஆமா, வீடியோ எல்லாம் போட்டேன். ஏகப்பட்ட துன்பங்கள் இதெல்லாம் வந்ததுனால எனக்கு ரொம்ப அசிங்கமா பேசுறதுனால நம்மளால அது தாங்க முடியல. அப்ப கல்யாணம்லாம் ஆகல. இப்பதான் எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆயிடுச்சு. நீ என்னை திட்டுனா என்ன பண்ணாலும் எனக்கு கவலையே கிடையாது. நீ திட்டுறவன் திட்டிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கிறதில்ல, விட்டுட்டேன். அப்படியே நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நானா 8 வருஷமா கடை வச்சிருக்கேன். இந்த ஒரே கடை தான், இந்த சின்ன கடை தான். இந்த கடை பார்க்கறது முன்னாடி இப்படி இருக்காது. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் ஒட்டி, இந்த ஊக்கெல்லாம் வாங்கி மாட்டி ஆல்டர்னேட் பண்ணி அப்படியே கொஞ்சம் எனக்கு தகுந்தாப்புல மாற்றி வச்சுக்கிட்டேன் ஐயா. 8 வருஷமாவே இங்கே தான் கடை போட்டு வச்சிருக்கீங்களா இல்லை வேற எங்கேயாவது வச்சு? அது மாதிரி நான் பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருந்தேன் ஐயா. பிளாட்ஃபார்மில் தான் கடை போட்டிருந்தேன். நான் ராஜா பொகுத் ஃபேமிலிலாம் கிடையாது, சின்ன ஃபேமிலி தான். கடையை உங்களுக்கு இதில் ரொம்ப சின்ன கடை தான். இங்கே தான் ஐயா இருந்தேன். நான் 8 வருஷமாக கடை வச்சுருக்கேன். இருக்குன்ற மனமே போதுன்ற மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப எதுவும் வேணாம். இருக்க வீடு வாடகை வீடு இருக்குது, ஒரு வண்டி இருக்குது, அவ்வளோதான். 3 வேளை சாப்பாடு நல்லா வருது, அவ்வளோதான். ஏதோ சாருக்கு வாங்கி வச்சுட்டு இருக்கிறத வச்சு விற்றுட்டு அப்படியே நான் நானே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஓட்டிடுறேன் ஐயா. பெரிய இது பண்ணணும்னா எனக்கு ஆசை இல்லை ஐயா. எப்படி இந்த ஷூ பிஸ்னஸ், ஸ்லிப்பர் பிஸ்னஸ்? இது எங்கள் அப்பா ஃபீல்டு ஐயா. இது எங்கள் அப்பாவோட ஃபீல்டு. இது எங்கள் டேடியோட ஃபீல்டு தான். அதுதான் நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடையை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சது இல்லையா ஐயா? நிறைய வருது, காசு வேணும் ஐயா, பசை வேணும். பசை இருந்தால் தான் என்னால் ஒட்ட முடியும். பிஸ்னஸ் இது, புரியுதுங்களா? வீடியோ வந்து வேற, அது எதுவுமே தேவையில்லை. நெட்டு இருந்தால் போதும், ஃபோன் இருந்தால் போதும். ஐயா டப்பாங்க ஐயா, முறுக்கா இருக்கும் ஐயான்னு போட்டு போயிட்டே இருந்துடலாம். இது பிஸ்னஸ். இப்போ இதை வாங்கி வைக்கணும்னா கூட என்கிட்ட பொருளாதாரம் வேணும். என்கிட்ட பொருளாதார வசதியில் நான் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கேன். ஆனால் மேலே வருவேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் மேலே வருவேன். தன்னம்பிக்கையை விட மாட்டேன். இருக்குன்ற மனமே போதுன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஐயா. இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல மூலியமா வந்து நிறைய பேருக்கு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. ஆமா. இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்துமே உங்களை பத்தி எல்லாம் அந்த கமெண்ட்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமா. சோ அது எப்படி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணணும், வீடியோ போடலாம் அப்படின்ட்டு என் வீடியோல ஒரு எடிட்டிங் கூட இருக்காது ஐயா. எனக்கு எடிட்டிங் நாலேஜ் கூட அந்த அளவுக்கு இல்ல. நான் அப்படியே ராவா எடுப்பேன். ஏன்னா நான் யூடியூப்ல வந்தப்ப யூடியூப்ல வந்து நிறைய கத்துக்கிட்டேன். இந்த காப்பி ரைட் வரும், மியூசிக் ஆட் பண்ணா இதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா எனக்கு அதை எடிட்டிங் பண்ணவும் தெரியாது. சரி, நம்ம ராவா எடுத்து கண்டென்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கலாமே. மெயினாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு தான் அதுக்கு. சரி, அந்த கண்டென்ட்டை தான் அப்படியே நான் போட்டேன். என் வீடியோவில் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு சிலது எடிட்டிங் கூட தெரியாது, அப்படியே பேசி அப்படியே அப்லோடு பண்ணதெல்லாம் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் கட் பண்ணி அந்த மாதிரி அப்லோடு பண்ணதெல்லாம் இப்போதைக்கு இருக்குது. போதும் ஐயா, ரொம்ப வேணாம். நார்மலே போதும்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் அந்தளவுக்கு கிளாரிட்டி கூட இருக்காது. நிறைய பேர் குவாலிட்டியே இல்லைன்னா சொல்லியிருக்காங்க.
அதனால நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டது இல்லை, இருக்கிறது போதும் அவ்வளவுதான். நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். கடைக்கு முன்னாடி நான் வரும்போது ஒரு போர்டு கூட இல்லையே கடைக்கு, என்ன காரணம் அது? இல்ல பொதுவா இப்ப ஏதாவது கடைனாலுமே வந்து ஒரு பேர் போட்டு கடை வச்சிருப்பாங்க, ஒரு போர்டா இருக்கும். ஆனா நம்ம கடையில ஒரு போர்டே இல்ல ஐயா, நான் எதுக்குமே வச்சது இல்ல. போர்டு இல்ல, ஒண்ணு இல்ல, எதுவுமே வச்சது இல்ல. நான் கடை ஆரம்பிச்சேன், ஒரு பேரு கூட கடைக்குன்னு வச்சது இல்ல. சும்மா அப்படியே ஓடுறது ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இல்ல யோசிச்சதே இல்லையா கடைக்கு பேர் வைக்கணும், ஒரு போர்டு வைக்கணும்? அதான் இப்ப வச்சுட்டாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து டப்பாங்குன்னு. டப்பாங்குன்னு அவங்களா, நானா டப்பாங்குன்னு சொன்னேன், அவங்களா பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஐயா அப்ப எல்லாம் டப்பாங்கே வச்சிருங்க ஐயான்னு சொல்லிருக்காங்க. டப்பாங்கு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒண்ணு வச்சிடலாம். போர்டு வந்துரும், போர்டு வந்துரும், டப்பாங்கு பிரைவேட் லிமிடெட்னு ஒண்ணு வச்சிடலாம். அவங்களா பிடிச்சிருக்குல்ல, போறவங்க டப்பாங்கு டப்பாங்குன்னு கத்திட்டு போறாங்க. சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியா அப்ப டப்பாங்குன்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய உழைக்கணும் ஐயா. இல்ல இப்ப நீங்க வெளியெல்லாம் போகும்போது வந்து ப்ரோ டப்பாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இல்ல நிறைய கேக்குறாங்க ஐயா, நிறைய பேர் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த அளவுக்கு ரீச் ஆகும் நான் எதுவுமே எதிர்பார்த்தே நான் பண்ணல ஐயா. எதுவுமே எதிர்பார்த்து பண்ணாம தான் ஐயா வராது. நான் சும்மா பண்ணேன் ஐயா, நான் சும்மா நானா இருக்கிறேன், புரியுதுங்களா? நான் நானாக தனியா இருந்தா எப்படி இருப்பேன், அந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் இருப்பேன், நான் நானா தான் இருப்பேன். அதனால அப்படியே போட்டு விட்டேன், நான் பெரிய விஷயமாவும் இது பண்றது இல்லை. அதனாலதான் இப்போ ரோட்ல உங்களை வந்து இந்த மாதிரி ப்ரோ டப்பாங் ப்ரோ அப்படிலாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுல? ஒரு சில நேரம் நல்லா இருக்கு, ஒரு சில நேரம் போதையில வந்து ரொம்ப போதையில பேசுறானுங்களா, அதுதான் எனக்கு வெறுப்பேத்துற மாதிரியே தோணுது. தெளிவா இருந்து பேசினா அது வேற. இப்ப நான் வீடியோ தெளிவா தானே போடுறேன், நான் போதையில போட்டா கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா, இவன் சரியான போதரா, இவன் வீடியோ போடுறான்டா போதையில அப்படின்னு. நான் தெளிவா தானே போடுறேன். அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட தெளிவா வந்து பேசினா பரவாயில்ல. ஒரு சிலவங்க ஒரு 30-40% போதையை போட்டு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற எதுவுமே இல்லை ஐயா. இப்ப இந்த கடையில வந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது இப்போதைக்கு? ஐயா ஒரு நாளைக்கு 1500 ரூபா 2000 ரூபா ஐயா. இப்ப தீபாவளி எல்லாம் போச்சு, ஒரு 6 ரூபா 7 ரூபா ஓடிச்சு ஐயா. லாஸ்ட் ஒரு 3 நாள் வியாபாரம் 7 போச்சு. கொஞ்சம் மாசம் இப்ப பிறந்தோடனே வீட்டு வாடகை, கடை வாடகை, இந்த வண்டிக்கு 3ஆம் தேதி ஆனா இஎம்ஐ அப்படியே போச்சு. இன்னும் 2 இஎம்ஐ இருக்கு, அது முடிஞ்சிட்டா ஒரு எதனா ஒண்ணு வாங்கணும், கேமரா அந்த மாதிரி எதனா ஒரு ஆசை இருக்கு. கேமரா வாங்கணும் ஆசை இருக்கு. நம்ம கோப்ரோ ஒன்று வாங்கி vlog மாதிரி போடலாம், அந்த மாரி எனக்கும் ஆசை இருக்குல்ல, இருக்காதா? இப்போ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, பல பேர் வந்து உங்களை பாக்குறாங்க, லைக் பண்றாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஆப்போசிட்ல வந்து உங்களை திட்டுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய கழுவில ஊத்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கா இன்னைக்கு? இல்ல ஐயா, ஆனதில்லை ஐயா, ஆனதில்லை ஐயா. ஐயா என்ன போன் போட்டு அசிங்கமா திட்டுவாங்க ஐயா வீடியோ. அதனால நீங்க வீடியோல ஜென்யூனா ஏன்டா என்ன போன் பண்ணி திட்டுறீங்க, ஏன்டா வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க? ஐயா என்ன நிறைய வந்தது ஐயா. ஒரு நாளைக்கு 500 OTP வந்தது. நான் கூட ஒரு நாளைக்கு காலைல குஜிக்கா வாங்கிட்டு ஐயா என்ன போன் பண்ணி அச்சிங்கமா திட்டுறாங்க ஐயா. நீங்க பிடிக்கலன்னா என் வீடியோவை பார்க்காதீங்க ஐயா, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஐயாலாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிலாம் எனக்கு அதுக்கப்புறம் நான் போன் கால்ஸே அட்டன் பண்றது இல்ல. போன் பண்ணிலாம் திட்டுவானுங்க. போன் பண்ணிலாம் நல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை நல்லா பேசுவான், டப்பாங்கன்னுவான், சொல்லு தம்பின்னுவேன். அதுக்கப்புறம் பேசலாம் பச்சையா வரும். ஒரு நேரம் மியூட்ல போட்டு கம்முன்னு வச்சிருவான், நம்ம கட் பண்ணாலும் திருப்பி கூப்பிடுவான். அவன் காலேஜ் படிக்கிற பையன் போல இருக்கு. எத்தனை நம்பர்ல இருந்து நானே ஒரு 5 நம்பர்ல இருந்து கூப்பிட்டப்ப கண்டுபிடிக்கல, ஒரு 20 நம்பர் 25 நம்பர்ல இருந்தா கூப்பிட்டாங்க. இவன் காலேஜ் படிக்கிறான் போல. ஒருத்தருங்கிட்டயா நம்பர் வாங்கி போன் வாங்கி ஒருத்தருங்கிட்டயா பேசுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு போயிட்டு அதுல ஒரு பையனுக்கு போன் போட்டா இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இவன் காலேஜ் படிக்கிற பையன் போல. டெய்லியும் கூப்பிடுவாங்க, டெய்லியும். ஐயோ எனக்கெல்லாம் மோசமா வந்தது ஐயா. போனு இந்த சிம் கார்டு 13 வருஷமா வச்சிருக்கேன், சிம் கார்டே தூக்கி போட்டுடலாம் நிலைமைக்கெல்லாம் ஆயிட்டேன். ஓடிபி வரும் பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 300-400 ஓடிபி வரும் எனக்கு. அப்பா இந்த ஓடிபி எல்லாம் மண்டை அப்படியே காயும். வீடியோ போடும் போது ஓடிபியா வரும், ஃப்ளைட் மோட்ல போட்டு விட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லாம் ஆயிடும். ஏன் அனுப்புறானுங்க, எதுக்கு அனுப்புறானுங்க எனக்கே ஒன்றும் புரியல. என்ன மண்டக்கு இருக்க ஆக்குறானுங்களா இல்லை நான் தான் அவனுங்களை மண்டக்கு இருக்க ஆக்குறேன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரிலாம் வந்தது. வாட்ஸ்அப்லாம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க 12 மணி 1 மணி. ஐயா 12 மணி 1 மணிக்கு ஒரே ஒரு கமெண்ட்ல செருப்பு கேட்கறான் தான் என் நம்பர் போட்டேன்.
ஒரே ஒரு கமெண்ட்ல தான் போட்டேன். அது 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு. இப்போ வரைக்குமே நான் அந்த ஒரு நம்பரை தவிர அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. இப்போ வரைக்கும் என் நம்பர் எப்படி போகுதுன்னே தெரியல. ஒருத்தன் ஒரு விதமா நான் பயமுறுத்துவான். உன் நம்பரெல்லாம் வேற மாதிரி பண்ணிடுவாங்க, இந்த டிடிஎஃப் வாசனெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டாங்க, அவன் நம்பரெல்லாம் வச்சு உன் நம்பரே அந்த மாதிரி பண்ணிடுவாங்கடா அப்படி இப்படிலான்னு எனக்கு பயம் வந்து ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற நிலமெல்லாம் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப அன்வான்ட் கால்ஸு. வீட்டில் 2 மணி 3 மணிலாம் ஃபோன் பண்ணும்போது எனக்கு குழந்தை இருக்கு, ஏதோ ஒரு கால் 2 கால் பண்ணால் பரவாயில்ல, என் பொண்டாட்டி மண்டக்கு இருக்கா அவரா, உன்னாலதான் எல்லாமே வருது அப்படின்னு உறுதி அது அப்படிதான்டி அப்படின்னு. ஆனால் ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டா, சப்போர்ட்லாம் பண்ணுவா. இருந்தாலுமே வந்து நம்ம அந்த கமெண்ட்ஸ்ல வந்து சில பேர் வந்து உங்க ஃபேமிலியுமே திட்டத்தை நம்மளால பார்க்க முடியுதுல்ல. ஆமா, அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க ஒரு நாளும்? ஐயா திட்டுறவன் திட்டிட்டு தான் ஐயா இருப்பான், திட்டுறவன் திட்டிட்டு தான் ஐயா இருப்பான். அதெல்லாம் நம்ம பெரிய கேர் பண்ணிக்கிறது இல்லை ஐயா. இப்போ நான் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய வீடியோ பார்த்துட்ருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ஆட்டி நான் வேணால் தட்டி விடுவேன், யாருக்கும் கமெண்ட்டே பண்ண மாட்டேன். பிடிச்சா பார்ப்பேன், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நம்ம அவனை திட்டி என்ன ஆக போகுது? உண்மையா இல்லை, என் பாக்கெட்டில் இருந்த காசத்துக்கு உங்கள் பாக்கெட்லேருந்து வைக்க போகிறானா, இல்லை உங்கள் பாக்கெட்லேருந்து என் பாக்கெட்டில் வைக்க போகிறானா? ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. நான் நிறையாலாம் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாலாம், எதுக்குடா திட்டுறீங்க, பொழப்ப போய் பாருங்கடா. எனக்கு தான் பொழப்பு இல்லை, நான் தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதனா பொழப்பு இருந்தால் பாருங்கள், பொழப்பு இல்லையா வேற எதனா வீடியோ தள்ளி விட்டு பாருங்கள். நீயும் சும்மா இருக்கும் போது தானே வீடியோ பார்க்குற, நானும் சும்மா இருக்கும் போது தானே நானும் வீடியோ போடுறேன். அப்போ அது எல்லாமே சும்மா தானே. சும்மா பார்த்துட்டு சும்மா போடாலாம் திட்டிருக்கேன். எதுக்குடா தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்க யூடியூப்ல ஓனாக தூக்கி விட்றீங்கலாம், அந்த மாதிரிலாம் ஒரு நேரத்தில் ஆரம்பத்தில் வீடியோலாம் போட்டிருக்கேன். எங்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்களை பற்றி. நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இன்டர்வியூ, நல்லா ஃபன்னியாக பேசுனீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. கேமராமேனுக்கு ஒரு டப்பாங்க ஒன்று போடுங்க ஐயா, 2 முறுக்கு முறுக்கிட்டு டப்பாங்க நான் ஒரு கேமராமேனுக்கு போடுங்க ஐயா. ஆடியன்ஸுக்கு ஐயா ஆடியன்ஸுக்கு ஒரு டப்பாங்க போடுங்க ஐயா, 2 முறுக்கு முறுக்கிட்டு செப்பரேட் பட்டன் சப்புன்னு 2 அடி வச்சுட்டு போங்க ஐயா. ஓகே தலைவா, நன்றி ஐயா. அமுல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மறுத்து போவது ஆகியவற்றுக்கு அமுலில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.